முடியல. செய்வினை அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா. நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போங்க. திருவண்ணாமலைக்கு வந்து கண்டிப்பாக வாங்க. எந்த செய்வினை இருந்தாலும் அங்கே வந்து எல்லாமே போயிடும். செய்வினை அப்படிங்கிறதே நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவன் இருக்கார், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அப்படி நீங்கள் செய்வினை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு மேல்மலையனூர் போயிட்டு அங்கே டிஸ்ட்ரிக் அழிச்சிட்டு வாங்க, எல்லாமே சரியாயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருவண்ணாமலை வரும்பொழுது, நான் திருவண்ணாமலை தான் போகணும், திருவண்ணாமலை கண்டிப்பாக போங்க. நீங்கள் வந்து பௌர்ணமி டைமில் தான் போகணும், பிரதோஷ டைமில் தான் போகணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. வாரத்தில் 7 நாளுமே எல்லாருமே கிரிவலம் போயிட்டுருக்காங்க. திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாருமே கிரிவலம் போகிறாங்க. எந்த பயமும் இருக்காது. நீங்கள் கிரிவல பாதையில் அங்கே வந்து ஒரு காளி கோயில் இருக்குது, அங்கே வந்து திருநங்கைகள் வந்து டிஸ்ட்ரிக் அளிப்பாங்க. 50 ரூபா கொடுத்தீங்க, 2 எலுமிச்சை பழம் வாங்கி 50 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 2 எலுமிச்சை பழத்தை சுற்றி உங்களை காலில் போட்டு மிதிக்க சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே மிதிச்சுட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் அது எல்லாமே போயிடும். நீங்கள் திருவண்ணாமலை வந்து ஒரு வாட்டி கால் வச்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையுமே மாறிடும். மாறுறது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு டைம்.